ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் ஒண்டி தான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே இங்கே ரெசரக்ஷன் ஸ்க்ரால் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீரோவால் திரும்ப உயிரோட வர முடியும். அதுக்கான ஸ்க்ரால் தான் அது. இதுக்கு முன்னாடியே லிசார்டு வால்லாடு கிட்ட அவன் சண்டை போட்டிருப்பான். அந்த டைம்ல இதை அவன் பயன்படுத்திருப்பான். இதை திரும்பவும் யூஸ் பண்றதுக்கான அந்த டைம் அதுதான் ரொம்ப அதிகம். நான் 31 நாள் நம்ம ஹீரோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் இதுக்குன்னு சில பல லிமிடேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இதை திரும்பவும் யூஸ் பண்ண 31 நாள் ஆகும். ரெண்டாவது விஷயம், அந்த 31 நாள் முடியறதுக்குள்ள நான் இறந்து போயிட்டா அவ்வளவுதான், என்னால உயிரோட வர முடியாது. மூணாவது விஷயம், என்னால அதிகத்துக்கு தான் திரும்பவும் ரெசரெக்ட் ஆக முடியும். அப்படி அந்த எனிமி அவன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவ்வளவுதான், என்னோட கதை காலி. அதே மாதிரி இதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு. நம்ம ஜீசு நம்ம ஹாங்கு அவங்க மேல இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது நெக்ரோமான்சருக்குன்னு ஸ்பெஷலான ஒரு ஸ்கில். இது எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி யோசிக்கிறானா, நம்ம ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குதுன்னா அது ஹாங்கோ ஜீசுவும் தான். அவங்கள முடிதான் அவனால நம்பவும் முடியும். ஆனா ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு அதையும் லாஸ்ட் ஒரு செகண்ட்ல வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டால, அந்த இடத்துல இருந்து அவன் பழைய இடத்துக்கு வரான். சைடு அங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. நம்ம ஆளுங்களாம் அங்க பிரேக் எடுக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு வெக்கேஷன் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னு நம்ம ஜீசு சொல்லுவான். ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு விஷயமும் நடக்குது. டிஃபன்ல ஒரு பொண்ணு பறந்து வருவாள, அவ வந்து சொல்றான் நம்மளோட ஏரியாக்கு திரும்பவும் பைரட்ஸ் வந்தாச்சு. இப்பதான் நான் சொன்னேன் அதுக்குள்ள இந்த பிரேக் முடியுதா. இதுக்கப்புறம் அந்த பைரட்ஸை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான போறாங்களா. அங்க நம்ம சாங்கோ சொல்றான் நம்ம அவங்கள இறங்கவே விடாம அங்கேயே முடிச்சுட்டா வேலை முடிஞ்சது. அங்க ஹாங்கோ சொல்றான் யாருக்கு தெரியும், அவங்களுக்கு நம்ம ஆளை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். சாங்கோவை பத்தி தெரியாம தான் அவங்க ஏறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி வந்தாலும் சாங்கோ மொத்தமா முடிச்சு விட்டுருவான். இல்ல அப்படியெல்லாம் இருக்காது. எனிமீஸ் அவங்க வந்து கொரியாவை டார்கெட் பண்றாங்கன்னா கண்டிப்பா கொரியாவை பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்க நிறைய வகையில கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமா லைவ் அதுக்கும் மேல நிறைய ஆளுங்களை அவங்க கடத்தினாங்க. சோ அது வழியாவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொரியா வந்து இப்படிப்பட்ட ஆளுங்களால நிறைஞ்சிருக்குன்னு. சாங்கோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? அங்க சாங்கோக்கு எக்ஸாக்டா பிளான்லாம் இல்ல, ஆனா அவன் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா சைனாவோட மெயின்லேண்ட்ல இருந்து வந்து தாக்க வர அந்த கும்பல் அவங்களுக்குன்னு தனித்தனி பேரே இருக்கு. ஜெனரல் ஆஃப் லேண்டு, ஸ்கை, சீன்னு. கேட்கும் போது ஹாங்கோங்க சொல்றான் எல்லாம் சைனீஸோட ஹிஸ்டரியில இருக்குப்பா, அதாவது கேம்ல இது நிறையவே வந்திருக்கு. அப்போனா இது கிங்டம் ஹிஸ்டரிய பத்தி தான் இருக்குமோ. நம்ம ஹீரோவும் அவங்க யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடியே அவன் நிறைய ஆளுங்களை பிடிச்சிருப்பானா, அவங்க எல்லாரையுமே அந்த லீடர் அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். அதனால தான் அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்களே. அங்க ஜீசுக்கும் நல்லாவே புரியுது அந்த பைரட்ஸோட கும்பல் அவங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா இந்த உலகத்தையே அடையணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்களே. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு 3 பேரை கொண்டு இருப்பாங்க. அங்க அந்த 3 பேர்ல ஒருத்தன் பேசியிருப்பான். அந்த ட்ரிங்க்னால தான் இவங்க வந்து என்ன சொன்னாலும் செய்யறாங்களே. எனக்கு வந்து சரியா தெரியல சாங்கோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா நம்ம வந்து அந்த லீடரை எப்படியாச்சும் பிடிக்கணும். அவன் கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அப்படி திரும்பவும் மிஸ் ஆயிட்டானா அவ்வளவுதான், கண்டிப்பா அவனால இதை விடவும் பெரிய படையை கொண்டு வர முடியும். ஆமா ஆமா, நம்ம வந்து கியோடாங் ஐலாண்டுக்கு ஃபர்ஸ்ட் போகலாம். இந்த வாட்டி நம்ம ஹாங்கோ ஜீசுவும் வராங்க. நம்ம ஆளு கிட்ட தான் இப்போ வேவரன் இருக்குல்ல, அந்த இடத்துல அவன் போறதுக்கு முன்னாடி மத்தவங்க கிட்ட சொல்றான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எவல்யூஷன் சொசைட்டி அது எப்போ வரும் என்ன பண்ணும்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். கண்டிப்பா அந்த எவல்யூஷன் சொசைட்டியை நான் விட போதில்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களையும் நான் நொறுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு ஃபிஷர்மேன் இருக்காரு. ஒரு வழியா அங்க தெரிய வருது இந்த மாதிரி அவரு பார்த்தாராம். இங்கதான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன் 12 ஹவருக்கு முன்னாடி அந்த பைரட்ஸ் இங்க வந்தாங்க. இதுலயே சாங்கோக்கு தெரியுது அவங்க கொரியாவை அடையறத இன்னமும் விடலன்னு. அங்க ஹாங்கோ யோசிக்கிறான் இப்ப அவங்க கொரியாவை நோக்கி தான் போயின்னு இருக்காங்கன்னா அந்த வழியில இருக்க அந்த ஆறுக்கு தானே இவங்க அழிச்சாங்க. அப்போனா அவங்களுக்கு வழியை கிளியர் பண்ண மாதிரி ஆச்சு. இல்ல ஹாங் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க வந்து யோசிக்கலாம் இந்த மாதிரி கொரியாவை ஆக்குப்பை பண்ணலான்னு. ஆனா அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த லீடரு அவனோட மெயின் கோலே என்னன்னா அந்த சோல் மெட்ரோபாலிட்டன் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணணும். அதுதான் கொரியாவோட ஒரு மெயின் கோரே, அதை அடையணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இப்போ நம்ம சாங்கு என்ன யோசிக்கிறானா இங்க வந்து ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவரு கிட்ட அவன் சொல்றான் இங்க வந்து ஏதாச்சும் ஸ்டோர் இருக்கா, நான் எங்க கிட்ட கோல்டு எல்லாம் இருக்கு, நாங்க நிறையவே பொருளை வாங்கணும். பக்கத்திலேயே ஒரு பிளாக் ஸ்மித்தோட ஸ்டோர் இருக்கா, அதை பத்தி அவரு சொல்றாரா. அந்த இடத்துல இன்னொருத்தனோ கத்திக்கினே வரான் பைரட்ஸ். அந்த பைரட்ஸ் அவங்க வராங்க, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. என்னது அதுக்குள்ளேயேவா, நம்ம இன்னமும் ப்ரிப்பேர் ஆகலையே. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அது ஒன்னும் மெயின் ஃபோர்ஸ் இல்ல, சைலா வந்த வேற ஒரு குழு தானா. ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி எவ்வளவு அவசரப்படுறாங்களா கொரியாவை ஆடினு. சரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நான் இங்க இருக்கேன்னு. சரி நானும் ஒரு கை பார்க்க வேண்டியதான். இதுக்கப்புறம் அந்த ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்களோட
பெரிய ஷிப் அங்க வந்துன்னு இருக்கு. இடத்துல இன்னொருத்தனும் சொல்றான், அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம கொரியாவுக்கு வந்தாச்சு, கொரியாவை அதுக்கப்புறம் நம்ம அடைஞ்சிட்டா வேலை முடிஞ்சது. அங்க சைனாவோட சர்வர்ல இருந்து இவங்களுக்கு பயங்கரமா மோசமான கமெண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு கோலா மாதிரி சைனாவை விட்டு ஓடி போய் கொரியாவை இவங்க அடையிறதுக்கு போறாங்களே, அதனாலயே அந்த செகண்ட் சர்வர்ல இருக்க ஆளுங்க இப்படி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவளைக்கும் அவன் கண்டுக்கல. நாங்க கொரியாக்கு போக தான் போறோம், அந்த கொரியாவை நாங்க வந்து விட போதில்ல. ஆல்ரெடி வந்த அந்த ஜெனரல் அவரை வந்து அந்த கொரியாக்காரங்க கொன்னுட்டாங்க. முக்கியமா அந்த நெக்ரோமேன்சரோட கேங் தான். அவங்கள அதுக்காக நான் ஒன்னும் விட மாட்டேன், அவங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் என்ன, எங்களை கேவலமா சைனீஸ் சர்வர்ல திட்டினாங்களே, அந்த கும்பலை நாங்க வச்சு செய்ய போறோம். பசங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, என்னன்னா சி வந்து ரொம்ப டேஞ்சரா இருந்து எப்போ ஆனாலும் பயங்கரமான மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணலாம். அதனால எல்லாரையுமே அவன் காட் பண்ண சொல்றான். இதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு புரியல, என்ன இது திடீர்னு முன்னாடி இருக்க விஷயம் எல்லாம் இப்படி வெடிக்குது. இடத்துல அவங்க நல்லா பாக்குறாங்களா, அந்த இதுக்கு முன்னாடி எந்த போனார்ல அந்த ஜெனரலோட அந்த பறவெல்லாம் பறக்குது. முன்னாடியே ஒரு பெரிய வேவ் ரன்னும் இருக்கு, அது மேல நம்ம ஹீரோ இருக்கான். ஜோயான்னு இன்னொருத்த அந்த மாஸ்டரை அழிக்கிறான். ஆனா என்னதான் அழிச்சாலும் அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, அதுங்களால திரும்ப உயிரோட வர முடியுது. இருக்கிற அந்த ஜெனரலும் ஒரு ஷீல்டை எழுப்ப சொல்றாரா, அவங்க ஒரு பெரிய ஷீல்டை அவங்க எழுப்புறாங்க. ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆவான்னு பார்த்தா ஸ்மைல் பண்றான், அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். அதனால அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியும் அவங்க வந்து பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இது ஒரு லக்கு தான், ஏன்னா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த மாதிரி ஷார்ட்டான டைம்ல நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம். அப்பனா நீ எவ்வளவு நேரமா சொல்லுந்த அந்த நெக்ரோமேன்சர் அது இவன் தானா? பரவாயில்ல, இறந்து போன உடலை அவனால வெடிக்க வைக்க முடியுமா? அதே மாதிரி அந்த இறந்து போன அந்த ஜெனரல் அவனோட மாஸ்டர்ஸை இவனால கண்ட்ரோலும் பண்ண முடியுது. அங்க பின்னாடியே அந்த பையனும் சொல்றான், அட நம்ம வந்து 100 பேருக்கும் மேல நிறைய பேரை இழந்துட்டோம், முன்னாடியே ஒரு 8 ஷிப்புக்கும் மேல அழிஞ்சு போயிடுச்சு. இது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கு. நீ அவங்கள பத்திலாம் கவலைப்படாத, அவங்களோட எண்ணிக்கையா அசால்ட்டா நம்மளால மாத்திக்க முடியும். இதை கேட்டவனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் இதே நிலைமை தான். அங்க லைவ வேற இவங்க ஆன் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதை பார்த்து இந்த சைனால இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சர்வர் ஆளுங்க அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதனால அவரு ரொம்பவும் கடுப்பாவுறாரு. அங்க கூவாங்கன்னு ஒன்னொருத்தன் இருக்கான், அவன் அங்க சொல்றான், இங்க கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி அந்த நெக்ரோமேன்சரை நம்ம கொல்லலாம், அவனோட தலையும் எனக்கு வேணும், அதனால அவனை வெட்டியே ஆகணும். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட அவன் ஒரு மினி கேமுக்கு ரெடியாக சொல்றான். அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம நெக்ரோமேன்சர் சாங்குவை கொல்லணும். ஆனா பாஸ் நீங்க கவலையப்பட வேணாம், என்னதான் அவன் பறந்து வர ட்ரை பண்ணாலும் அவனால சீல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வர எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியுது இது ஒண்ணு பாராட்டுறதுக்கு டைம் இல்லைன்னு. ஏன்னா அவங்களோட ஆர்மி நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க வந்து சைட்ல இருக்க ஒரு குரூப் தான், இவங்க கிட்டே 1000 ஆளுங்க இருக்காங்க. அப்பனா அந்த மெயினான ஆளு கிட்ட கிட்டத்தட்ட 3000க்கும் மேல ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க 800 ஆகர் கூட சண்டை போடுறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இதனால என்ன ஆக போதும். இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஐலாண்டுக்கு வராங்க. இந்த ஐலாண்ட்ல வெறும் ஒரு 258 பேர் தான் உயிரோடவே இருக்காங்களா. இதுக்கு முன்னாடியே பைரட்ஸோட அட்டாக் நடந்திருக்கும், அதுல கிட்டத்தட்ட 258 பேர் தான் உயிரோடவே இருக்காங்க. இல்லையும் சண்டை போடுற ஆளுங்க பத்தி சொன்னா 100 பேர் தான். இதனால நம்ம சாங்கு வந்து ஆளுங்களை கேட்கறான், யாராச்சும் ஸ்கவுட் பண்ண எங்களுக்கு வேணும், ஏன்னா என்னால இந்த சண்டையை தனியாவே பாத்துக்க முடியும். ஆனா அவங்க வரது போறது இதை பத்தின இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியணும். நாங்க எல்லாருமே அனுப்புறோம், இந்த பசங்களை தவிர எனக்கு ஸ்கவுட் பண்றதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல அவரு ஒத்துக்கிறாரு. அந்த வேலையை அவரே பண்றேன்னு. இதுக்கப்புறம் அவங்க ஹாங் கிட்ட பசங்களும் சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எங்களால முடியும், எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க உங்களுக்கு பண்றோம். அட வேணாப்பா பசங்களா, நீங்க எல்லாம் ரொம்ப யங்கா இருக்கீங்க, எங்களால எப்படி சண்டை போட முடியும்? இல்ல இந்த மாதிரி நாங்க லெவல் 3ல இருக்கோம், நாங்க இப்பதான் ஒரு காபினை கொன்னோம். சாங்க்கு நல்லாவே புரியுது, ஏன்னா இந்த பைரட்ஸ் இருக்காங்களே அவங்க தான் கண்ணு முன்னாடியே இவங்களோட பேரண்ட்ஸை கொண்டு இருப்பாங்க. அதனால்தான் இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம இவங்கள சண்டை போட விட முடியாதுல. இப்போ நம்ம பசங்களை சண்டையிட வைக்கிறோமோ அப்பயே நம்ம தோத்து போன மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சைனீஸ் ஆளுங்களும் வேற ஒரு பக்கம் வராங்க. இடத்துல உள்ள வந்தோடனே ஒரு விஷயத்தையும் அவங்க வைக்கிறாங்க. அட நம்ம எதுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், நான் அவரு சொன்னபடி பார்த்தா நம்ம ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றது. அது ஒரு மினி கேம்கான பிளாக் தான். இது வழியா ஒரு கேம் வந்து லான்ச் ஆகும். ஒரு 3 ஏரியா ABC-ன்னு, அந்த ஏரியாவை யாரு கேப்சர் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த ஏரியாவோட லார்டா மாறிடுவாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பஃப் பவர் எல்லாமே கிடைக்கும். இதை ஒரு எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, இந்த வாட்டி நெக்ரோமேன்சர் முன்னாடி அவங்க தோத்து போக கூடாதுன்னு சொல்லிதான். அவ்வளவுதான் இந்த கேம் வந்து ஆரம்பிக்குது. இதனால எல்லாருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் வந்து 15 நிமிஷம் அதுக்குள்ள நீங்க வந்து அதை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். கேங்வா ஐலாண்ட் இது வந்து ஒரு 3 பகுதியா பிரிஞ்சிருக்கும் ABC-ன்னு. யாரு ஒரு ஏரியாவை பிடிக்கிறாங்களோ அவங்க ஏரியாவோட லார்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையவே பஃப்பும் கிடைக்கும். இந்த கேமை பத்தி அவங்களுக்கு தெரியல, என்னது மினி கேமா, இது என்னது? சைட்ல அந்த கிரிஃபனை வச்சு பார்க்கிற அந்த பொண்ணு அவ சொல்றான், நம்மளுக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, ஒரு ஷிப் சடனா இப்ப அப்பியர் ஆயிருக்கு, அதுவும் சவுத்த நோக்கி தான் செம்ம வேகமா வருது. இதை பார்க்கும் போதே
நம்ம ஹீரோக்கு புரியுது இது ஒன்றும் சிஸ்டமோட வேலை இல்ல, இது எல்லாமே பைரட்ஸோட வேலை தான், அவங்க முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒரு ஃபிஷிங் போட்டும் அவங்கள நோக்கி வந்தான், அதுவும் வெஸ்ட் பக்கத்துல இருந்து. இது கேட்டோன்னே ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான் இது அவங்களோட வேலை தானே. அந்த இடத்துல இப்போ ஏரியா சி அது உங்க பக்கத்துல தான் இருக்குன்னு வர. அந்த கேமை பத்தி நம்ம ஜீசுக்கோ சாங்கோ தெரியல, ஆனா அங்க சாங் சொல்றான் எனக்கு இந்த கேமை பத்தி தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 3 டெரிட்டரி இருக்குல்ல அதை நம்ம எப்படியாச்சும் ஆக்குப்பை பண்ணணும், ஏன்னா அதனால உங்களோட பவரை இன்னமும் அதிகமாக்க முடியும். சோ பிரச்சனை உருவாவதுக்குள்ள நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம எப்படி அதை பண்றது, நானும் அந்த அளவுக்கு கேம் எல்லாம் விளானது இல்லையே. அதான் நான் இருக்கேன்ல, இந்த மாதிரி நான் இருக்கும் போது எதுக்கு நீங்க கவலைப்படணும், நான் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான ப்ரோ பிளேயர் இருக்கும் போது அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் நம்ம ஹாங்கு அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியை கொடுக்க போறான்னு. நம்ம ஹாங்கு கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாமே 1 2 அந்த மாதிரி ஸ்டாரோட இருக்கிற ஸ்கில் தான், அவனால கேமே மாத்த முடியுமா, இது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல கேம் ஆரம்பிக்க போது சோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.